வணக்கம் தமிழர் உறவுகளுக்கு என்ன சொன்னால் மீண்டும் ஒரு இன்போட உங்களை சந்திக்கிறோம். அதாவது சுவிட்சர்லாண்டில் வந்து இனி வரும் காலங்களில் வந்து நீங்கள் நோட்ஃபாலுக்கு ஹாஸ்பிட்டல் செலவாக இருந்தால் 50 ஃப்ராங்க் கட்ட வேண்டுமா? இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இது வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து இப்படி ஒரு விடயம் உண்டு இங்கே வருவதாக சொல்லப்படுறது. அது என்ன சொன்னால் நீங்கள் நோட்ஃபாலுக்கு ஹாஸ்பிட்டலில் போவா இருந்தால் எக்ஸ்ட்ரா 50 ஃப்ராங்க் நீங்கள் உங்களுக்கு அறுவடை இங்கே சொல்லப்படுறது. இது என்ன பிரச்சனை சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லோரும் வயசு போனீங்களா, சில இரவில் வருத்தம் வந்தால் கொண்டால் பல பேர் இந்த இரவில் நோட்ஃபாலுக்கு தான் போன நிலப்பாடு இருக்குது. அதுக்கு புதுசாக இந்த அரசாங்கம் இன்னொரு விடயத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அப்படி நீங்கள் போவதாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50 ஃப்ராங்க் அறுவடைப்படும் இங்கே சொல்லப்படுறது. அதை பற்றியான விளக்கம். இப்போ என்னென்னு சொன்னால் ஏன் இந்த சிச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு, என்ன காரணம், இது என்னத்துக்காக இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், இதை பற்றியான விளக்கம். அதாவது நண்பர்களே, நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாவோ நோட்ஃபாலாவோ ஒரு வருத்தம் உங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம் போலையோ இல்லாட்டிக்கு ஒரு சனி ஞாயிறு போல் உங்களோட டாக்டர் ப்ராக்சிஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நோட்ஃபாலாக போவீங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனை குறைப்பது, இப்போ நோட்ஃபாலுக்கு வந்து கனவிதமான விஷயங்களுக்கு வந்து நோட்ஃபாலுக்கு போகிறாங்க. ஒரு எமர்ஜென்சியாக போகிற சிச்சுவேஷனும் இருக்குது, ஒரு எமர்ஜென்சி இல்லாத விஷயத்துக்கும் வந்து நோட்ஃபாலுக்கு என்னென்னு சொன்னால் டக்குன்னு நோட்ஃபாலுக்கு போனால் அந்த அலுவல் முடிஞ்சிருமென்னு சொல்லி போகிறாங்க. இதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கூடுதலான டைம் எடுக்குது. அளவுக்கு முன்ன கூட பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும். அளவுக்கு முன்ன ஆட்கள் வந்து நோட்ஃபாலுக்கு போகிறதால டாக்டர் டைம் கூடுது, செலவுகள் கூட. அதை விட முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு நார்மலாக உங்களோட ஹவுஸ் ஆர்ட்ஸ்ட் ஒரு நார்மல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 150 300 ஃப்ராங்க் தான் அந்த பில்லுண்ட காஸ்ட் வரப்போகுது. இதே நீங்கள் வந்து நோட்ஃபாலுக்கு நேரடியாக போனீங்கன்னு சொன்னால் அது வந்து 5 மடங்கு 6 மடங்கு 10 மடங்கு வரை கூட அந்த செலவுகள் வந்து அதிகரிக்கலாம். அப்போ அதால் வந்து இந்த கிராங்கன் காசும் வந்து இதால் வந்து வருடாண்டம் பிரேமியம் கூடுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த இதால் வர செலவுகள். அப்போ சின்ன சின்ன விஷயம், தேவையில்லாத விஷயத்துக்கு நோட்ஃபாலுக்கு போகிறத வந்து தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த 50 ஃப்ராங்கை வந்து அறிமுகப்படுத்துகிறாக இப்போ அரசாங்கத்தில் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாக வந்து என்னென்னு சொன்னால் இவர் சொல்வது போல தான் சில நேரங்களில் வந்து இரவில் வயிற்ற குத்துது, தலையடிக்கு தாங்க முடியாது, வேறு வேறு வருத்தங்கள் வந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவசரமாக நோட்ஃபால் தான் போக வேண்டி வரும். என்ன சொன்னால் அது கூட காசாக நீங்கள் சொல்கிற போல் கூட காசாக இருக்கிறது இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைப்பாடு இங்கே இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல் சில நேரங்களில் சின்ன தலையடி சின்ன காய்ச்சலுக்கு நாங்கள் போக விடலாம். என்றால் அவர் சொல்வது போல் 4 மடங்கு 5 மடங்கு கூட வரும்பொழுது எங்கட காசு தான் அதுக்குள்ளே போகும். அதில் இன்னொரு விடயம் இருக்குது. சரி, அப்படி போகும்பொழுது இந்த 50 ஃப்ராங்க் வருது, இந்த 3 மடங்கு 4 மடங்கு கூட வருதுன்னு சொல்கிறீங்க. அந்த கூட வர்றதை யார் பே பண்ணுறது? கிராங்க் காசு பே பண்ணுமா அல்லது யார் அதை பே பண்ணுறது? அதாவது நீங்கள் இப்போ இந்த வரப்போகிற அந்த 50 ரூபாவை கேட்குறீங்களா? 50 ரூபா மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நோட்ஃபாலுக்கு போனால் 4 மடங்கு 5 மடங்கு வருது. அப்போ வந்து அதோட சேர்த்து இந்த 50 ஃப்ராங்க் கூட வருது. இப்போ இந்த 50 ஃப்ராங்கையும் இந்த கிராங்க் காசு பே பண்ணுமா அல்லது இந்த கூட வர பில்லையும் சேர்த்து பே பண்ணுமா, இல்லாட்டி நாங்களாம் இந்த 50 ஃப்ராங்க் கையால் பே பண்ணணுமா? அதுக்கான ஒரு விளக்கம். அதாவது இந்த 50 ஃப்ராங்க் அமலுக்கு வரும் பட்சத்தில் வந்து அந்த 50 ஃப்ராங்க் நீங்கள் தான் கையால் பே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்கிற ட்ரீட்மெண்ட் வந்து தொடர்ந்து கிராங்கன் காசு தான் பே பண்ணும். ஆனால் அவங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால் நீங்கள் 2 தடவை நோட்ஃபாலுக்கு போய் 2 தடவை நீங்களாம் கையால் நீங்கள் கட்ட வேண்டிய செல்ஃப் ஸ்பெஹால்ட் ஃப்ரான்ச்சைஸை விட்டு 50 ஃப்ராங்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கட்டுறீங்கன்றக்க நீங்களும் போகிறதுக்கு முதல் யோசிப்பீங்க, யோசனை இருக்குதா இல்லையான்ற. மற்றது இன்னொரு விஷயம், இப்போ எல்லாரும் அந்த 50 ஃப்ராங்க் கட்ட வேண்டிய அவசியம் வராது. இப்போ நிஜமாவே உங்களுக்கு ஒரு சீரியஸ் இருந்தால் அது வந்து ஆஸ்பத்திரி மூலமும் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த 50 ஃப்ராங்க் நீங்கள் மேலதிகமாக கட்ட வேண்டி வராது. ஆனால் இப்போ டாக்டர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற டாக்டர் இதுக்கு நீங்கள் நோட்ஃபாலுக்கு வந்திருக்க தேவையில்லை, நீங்கள் அடுத்த நாள் வெயிட் பண்ணி நார்மலாக டாக்டர்கிட்டையும் போயிருக்கலாம்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 50 ஃப்ராங்க் கட்ட வேண்டி வரும். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தேவையில்லாமல் சின்ன சின்ன வருத்தத்துக்கும் நோட்ஃபால் போயிடும். இப்போ போகிறால வந்து அங்கே வந்து டாக்டர் மாதிரி பற்றாக்குறை, டாக்டர் மாதிரி வேலை செய்யணும் கொள்ளணும், இன்றைக்கு இந்த பிரச்சனை கூடுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அது ஒரு விடயம் தான். என்றால் நாங்கள் சின்ன பயப்படுறோம், உடனடியாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிற அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது எக்ஸ்ட்ரா வர 50 நாங்கள் கையால் கட்ட வேண்டிய ஒரு நிலப்பாடு. ஓகே, அது வந்து நாங்கள்
காசையை விட எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரும். சரி, உண்மையிலே அவர்கள் அதை வேறு விதமாக நினைக்கிறார்கள் என்றால் நின்றவே கண்டா உடனடியாக சின்ன சின்ன வருத்தமும் நோட்பாட போகிறதால ஏகப்பட்ட பிரச்சனை. ஓகே, அது இது ஒரு விடயம், ஒரு நல்ல விடயம் என்று நினைக்கிறேன். அதை விட இன்னொரு பிரச்சனை, இந்த விடயத்தால் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை? நன்மை யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால், ஒரு உண்மையாக எமர்ஜென்சியாக நோட்ஃபாலுக்கு போகிறவைக்கு வந்து கன நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. உடனடியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இதே நேரத்தில் வந்து இதால் என்ன தீமை இருக்குன்னு சொன்னால், இப்போ அந்த 50 ரூபா கட்டணுமென்று யோசிச்சு ஒரு சீரியஸ்னஸ் தெரியாமல் கூட நாங்கள் வந்து அலட்சியமாக விட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் விட்டு அதால் வர பின்பிரச்சனையில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இதால் வந்து உருவாகுது. அப்போ அதால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது வந்து உங்களுக்கு நார்மலாக வர ஒரு பிரச்சனையை விட அப்நார்மலாக இருக்குதா, அதுவும் வந்து எந்த வயசில். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக்கொண்டு இல்லை, இப்போ அந்த குழந்தைகள் வந்து கதைக்க முடியாது, தொடர்ந்து அழுதுகொண்டு இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு காட்ட வேண்டிய ஒரு நிலைமையாக தான் இருக்கும். என்ன சொன்னால் அந்த டைமில் வந்து வெயிட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிஸ்க் கூட. அதே நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசை நாங்கள் தாண்டி, அதுவும் வந்து இப்போ இதயத்தில் உங்களுக்கு ஒரு குத்துற மாதிரியோ சில சிம்டோமிக்கல் இருக்குது. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கோ கொஞ்சம் அந்த ஒரு இறப்பை நோக்கி போகக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் வர்ற நிலைமையில வந்து கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்காம அந்த 50 ஃப்ராங்க் போனால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நோட்ஃபாலுக்கு போகிறது உங்களோட நன்மை. அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வருது, உங்களுக்கு வந்து காய்ச்சல் நிற்குது இல்லை, மருந்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உடனே நோட்ஃபாலுக்கு போகிறத தவிர்த்து போட்டு அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த தேவையில்லாமல் அந்த செலவு நீங்கள் கட்டையும் தேவையில்லை. அதே நேரத்தில் நீங்கள் நோட்ஃபாலுக்கு போனால் நீங்கள் அங்கே கன நேரம் குந்தி இருக்கணும், உங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட்டு நடக்க போகிறது இல்லை. அவங்க வந்து உங்களுக்கு அடுத்த நாள் டாக்டர் தார அதே மருந்தை தான் நோட்ஃபாலை தந்து விட போகிறாங்க. அதால் வந்து உங்களுக்கு குணமடைகிற விஷயமும் வந்து நேரத்தோட குணமடைய போகிறதும் இல்லை. ஆனால் செலவு வந்து கூடுது. என்னென்னு சொன்னால் ஒரு 150-200 ரூபா வர்ற பில்லுக்கு 500-600 ரூபா பில்லு வந்துச்சுன்னு சொன்னால் கிராங்கனுக்கு அந்த பில்லு கூடைக்க பின் தலைவில் யாருக்கு உங்களுக்கு நஷ்டம் வருதுன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் கிராங்கன் பில் கூடிக்கொண்டு போகுது. அதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம். என்றைக்க உங்களுக்கு தான் திருப்பி அந்த காசும் திருப்பி கட்ட வேண்டி வரப்போகுது. ஓகே, ஒரு நல்ல விடயம் ஏன்னு சொன்னால், உண்மையிலேயே உங்களுக்கு நெஞ்சுக்குள்ள நோவுது, உண்மையிலேயே தாங்க முடிய விடயம் என்றால் கண்டிப்பாக போங்க, 50 ரூபாய் பார்க்காங்க. அதனால் வேறு பிரச்சனை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். உண்மையான விடயம். யாரும் சொல்ல போகிற சின்ன சின்ன காய்ச்சல், சின்ன தலையடி, கால் நோ கை நோன்னு சொன்னால் இப்படி விடயங்களை நீங்கள் தவிர்த்தால் உங்களுடைய காசை மிச்சம் பிடிக்கலாம். மற்றும் என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே அதுக்காக 50 ரூபா காசை பார்த்து நெஞ்சுக்கிட்டு அங்கே விடிய போகலான்னா வேறு பிரச்சனை கொண்டு வந்துடும். கவனமாக அதை பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், ஓகே, இதை வந்து சட்டமாக கொண்டு வந்து நினைக்கிறார்கள். இது எப்போ இது சட்டமாக வரும் நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து எப்போ இந்த சட்டமாக அமுல்படுத்துவாங்கன்னு சொல்லி இன்னும் தீர்மானிக்கவில்லை. இப்போத்தான் அரசாங்கத்தில் வந்து இதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இது ஏன் அரசாங்கத்தில் கதைக்கப்படுவதற்குரிய சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், வருடாந்தம் இந்த ஹெல்த் இஷ்யூ விஷயமா எங்களோட சுந்தர சிஸ்டத்தின் காசு வந்து வருஷாண்டம் கூடிக்கொண்டு போகுது, கிராங்கன் காசுகள் கூடிக்கொண்டு போகுது. இந்த செலவு வந்து குறையிற பட்சம் இல்லை, கூடிக்கொண்டு தான் போகுது. அதே நேரத்தில் வந்து வயதானவர்களும் வந்து நம் நாட்டில் வந்து கூட இருப்பதாலையும் இப்போ இளைஞர்களும் வந்து முந்தின ஒப்படைக்க கூட டாக்டர்கிட்ட போகிறாங்க. சுவிஸில் வந்து கனவிதமான வசதிகள் உள்ளது. ஒவ்வொரு சிட்டியிலையும் வந்து முந்தைய ஒரு ஆஸ்பத்திரியின் இடத்துல வந்து இப்போ 10 பிரைவேட் ஆஸ்பத்திரிகள் வந்துட்டு இன்றைக்கு உடனடியாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற சந்தர்ப்பங்களுக்கான ட்ரீட்மெண்ட்கள வளர்ச்சிகள் வந்து தொடர்ந்து கூடிக்கொண்டு போகிறதால வந்து நாங்கள் வந்து ஈஸியாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அதால் வந்து செலவுகள் கூடிக்கொண்டு போகுது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு டாபிக்கும் அரசாங்கம் போய்கொண்டிருக்கு, அந்த ஃப்ரான்ச்சைஸை கூடுறதை பற்றி. அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. 400 ஃப்ராங்குக்கு ஃப்ரான்ச்சைஸை கொண்டு வருமான்ற ஒரு டாபிக் ஓடிக்கொண்டிருக்கு. இதால் அதான் இந்த அரசாங்கம் வந்து மொத்தத்தில் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த கிராங்கன் காசை வந்து எப்படி குறைக்கலாம், இல்லாட்டிக்கு பொதுமக்களுக்கு இந்த கிராங் காசு கட்டுற சிஸ்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதில் வந்து இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். இதால் வந்து செலவில் குறைச்சால் இது வந்து பின்னோக்க இந்த பிரேமியம் வந்து குறையும் என்ற நோக்கத்தில் தான் இந்த டாபிக் வந்து இப்பொழுது அரசாங்கத்தில் கதைக்கிறது. ஓகே, நீங்கள் சொல்கிறது இப்போ டீ ஃப்ரை இருக்கிற ஜார ஃப்ரெண்ட்ஸ் வந்து 300 ரூபா, அது 400 ஃப்ராங்க்கு ஆக்குறதா ஒரு சட்டத்தை கொண்டு வரதா சொல்லப்படுறது, அப்படிதான். ஓகே, அதே நேரத்தில் வந்து ஓகே உறவுகளே, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த 300 ரூபா உள்ளதை 400 ரூபாய் கொண்டு வர விடத்தை அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரோம். உண்மையிலேயே இது வந்து சில கதை உண்மையின்படி ஒரு நல்ல விடயம் இருக்குன்னு சொன்னால், இந்த 50 ரூபா காசை பார்த்து போகாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் போன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நோட் ஃபாலோ போனீங்கன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அரை நாள் அங்கேயே போயிடும்.
இப்படியா சிஸ்டம் கொண்டு வரும் பட்சத்தில் வந்து நீங்கள் அங்கே போகும் பட்சத்தில் வந்து உடனடி உங்களை பார்க்கக்கூடிய விடயங்களும் இங்கே அடங்கும் இங்கே சொல்லப்படுறது. ஓகே, ஒரு நல்ல விடயம். ஓகே, ஒரு மீண்டும் அடுத்த இன்னொரு வீடியோ சந்திப்போம்.